வணக்கண்ணா. நம்ம போன வீடியோவில் உங்களை பற்றி அப்புறம் உங்கள் பண்ணையை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கோழி நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க, நிறைய வெரைட்டியும் வச்சுருக்கீங்கன்னா, கோழி வந்து நிறைய பேர் இப்போ வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் எப்படி லாபம் எடுக்கலாம், என்னென்ன கோழி வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்துட்டு ஒன்று நாட்டுக்கோழிக்கு நீங்கள் நல்ல டிமாண்ட் இருக்குது. நாட்டுக்கோழிலையும் இப்போ நிறைய வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெடிஷ்னல் நாட்டுக்கோழிங்கிறது வந்து அது 8 மொட்டு வைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 months ரெஸ்ட் பீரியடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் தான் அது ரீசைக்கிள் வரும். அது வந்து பெருவடைம்பாங்க, சண்டைக்கோழின்னு சொல்லுவாங்க, மோஸ்ட்லி அசில்னு சொல்லுவாங்க. அது பேர் உங்கள் பாஷையிலின்னா அசில்பாங்க, இவங்க கட்டிசாவல்னு சொல்லுவாங்க. அது வந்து அது ஒரு ப்ரொஃபஷனலாக வளர்த்துறதுக்கு நல்லாயிருக்கும். தட் இஸ் ஃபார் அந்த பிராண்ட். பட் ஒரு கோழி நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்கு இருக்கணும், நம்மளுக்கு வரக்கணும்னா அது வந்து இப்போ நிறையா சித்து வெடை கிராஸ் வந்திருக்கு. சித்து வெடைனா அவனுக்கு நம்ம நாட்டுக்கோழிலேயே பழைய காலத்து கோழி அது ஒரு 15 முட்டு வரைக்கும் வைக்கும். சைஸ் சிறுசாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோக்குள்ளே தான் வரும் வெயிட்டு. அது வந்து லைட் வெயிட்டாக இருந்தாலும் நல்லா ஒரு பொறிச்சு குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு அது புறகடை கோழியும் அது. தட் இஸ் பேக்யார்ட். அது பேக்யார்டு தான் பல வளர்த்துறதுக்கு விரும்புகிறாங்க. ஒரு 10 கோழி வளர்த்துனா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் வரும், எக்கு வருங்கிறதுல. இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாட்டுக்கோழி வெரைட்டிலையும் இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த டிபார்ட்மெண்ட், வெட்டினரி டிபார்ட்மெண்ட் அது கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஈல்டு நிறையா வர்ற மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது தமிழ்நாட்டிலையும் நிறைய வெரைட்டி, இந்த நாமக்கல் 1, 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆந்திராவில் வந்து 2 டெவலப் பண்ணியிருக்கோம். ஒன்று மொட்டு வைக்கிறது, அது வந்து கிராம பிரியான்னு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து கறிக்கீனு, அது வனராஜா. இந்த வனராஜா என்ன பண்ணுதுன்னா வெயிட் நல்லா வரும், கறி டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். அது வளர்த்துறோம், அது வளர்த்தலாம். மொட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி வேணும்னு சொல்லும்போது இந்த கிராம பிரியாவை வளர்த்தலாம். இது வந்து கிராஸ் பண்ணது தான், பியூர் கிடையாது. நம்ம இந்தியன் நேட்டிவ் ப்ரீடு கூட நல்ல ஈல்டு வரக்கூடிய ப்ரீடை வச்சு மிக்ஸ் பண்ணி அவங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. இது ஒரு வெரைட்டி. அப்போ நீங்கள் இப்போ கடக்நாத் வச்சுருக்கிறதும் கிராஸ் தானா? இல்லை, இது பியூர் கடக்நாத் மத்திய பிரதேஷ். இந்த வந்து இது மேக்ஸிமம் வெயிட்டு 1.25 கிலோவுக்கு மேலே வராது. இப்போ நிறைய வருது வெரைட்டிஸு. பட் ஒரிஜினல் கடக்நாத்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வெயிட் இவ்வளோ தான் வரும், 1.5 கிலோ 1.25 கிலோவுக்கு மேலே வராது. ஆனால் இப்போ கோழி வாங்குறதுலேயே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும்ண்ணா. எங்கே வாங்குறது, எங்கே கரெக்டாக தரமான கோழியாக தருவாங்க? மார்க்கெட் இப்படி போய் கிராமத்தில் வாங்கலாம். ஒன்று கிராமத்துக்குள்ளே அழிஞ்சு வாங்கலாம், இல்லைன்னா சந்தை நிறையா இருக்குது. அப்படின்னு இங்கே இல்லை, நம்ம ஏரியாவில் இல்லை. இந்த வெள்ளை கோயில், தாராபுரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லா கிராமத்தில் இருந்து கூடையாக கொண்டு வந்து வச்சு வைப்பாங்க. அங்கே வந்து பியூர் நாட்டு இண்டிஜினியஸ் தமிழ்நாடு பிராண்ட் நாட்டுக்கோழி. அது வந்து உங்களுக்கு அந்த சந்தைகளில் தான் வரும். அது அந்த மோஸ்ட்லி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காங்கேயம், தாராபுரம், வெள்ளை கோயில் அந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு அங்கே நிறைய வளர்த்துவாங்க. பட் இங்கெல்லாம் வளர்த்துறவங்க வந்து கமர்ஷியல் மோட்டிவில் வளர்த்துறங்கிட்டு இங்கே இருக்குது. பட் இங்கெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் தோப்பு வச்சுருக்கிறவங்கள வச்சுருப்பாங்க. தென்னந்தோப்புக்குள்ளே வளர்த்துறதுக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ வந்து அவங்க ஒரு 10-30 கோழி வச்சுருப்பாங்க. அது மொட்டும் விற்றுருவாங்க. கோழி வந்து வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்தாங்கன்னா கறிக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு செலவு கம்மி. என்ன காரணம், தோப்பு கொடுக்குற புழு பூச்சி சாப்பிட்றது ப்ரொடெக்ஷன். ஆனால் என்னென்னா அதில் பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி ஓப்பனாக வளர்த்தும் போது வந்து ப்ரீடேட்டர்ஸ் நிறையா இருக்கும். இந்த கீரின்னு ஒன்று இருக்கும், அது பிடிச்சிட்டு போயிடும், பூனை பிடிச்சிட்டு போயிடும். ஒரு நாட்டு நாய் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிற நாய் 4 ஒன்று சேர்ந்து பிடிச்சிடும். ஸோ இத்தனை பிரச்சனை இருக்குது. இதிலேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தா தான் நீ ஓப்பனியோட வளர்த்த முடியும். இல்லைன்னா இப்படி கேஜி டைப்பில் போட்டு வளர்த்தலாம். இப்படி கேஜி டைப்பில் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 20-25 கோழிகளை வளர்த்தலாம். ஃபீடு நாம் உள்ளே கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பச்சை தீவனம் வெட்டி போட்டுடலாம். மாட்டுப்புல்லு, இந்த செடிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அறுத்து உள்ள ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அதிலே சாப்பிடும். ஆனால் க்ரீனரி அவசியம் தேவை. கோழி வளர்த்தினாலுமே என்ன தீன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த நேச்சுரல் டெக்ஸ்டர் வரணும்னா அது புல்லு பூண்டு சாப்பிடணும், மேயணும். நம்ம என்ன நினைக்கிறோம், வச்சுட்டு மிஷினில் மருந்தை கூட சாப்பிட கறி இருக்கும். பட் இந்த ஆல்ரவுண்டு டேஸ்ட் வரணும்னா இதெல்லாம் மேலே கிரேஸ் பண்ணால் தான் பிரயோஜனம். ஆனால் இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட் என்ன வரும்னா, மீட்டுக்கு வாங்கி வளர்த்துனா கரெக்டாக இருக்குமா, இல்லை முட்டைக்கு பண்ணால் கரெக்டாக? அது ரெண்டும் வந்துட்டு இப்போ எப்படிங்கன்னா நம்ம ஒரு கான்செப்டாக வச்சுக்க முடியாது. மீட்டுன்னு வைக்கும்போது அதுக்கு தனி ப்ரீடு இருக்குது. அது வந்து கறி வெயிட் நல்லா உனக்கு 3-3.5 கிலோ வரும். அந்த மாதிரி அதை நான் சொன்னல, இந்த வனராஜாங்கிற பிராண்டு அது நல்லா ஹெவியாக வந்துடும். அதே மாதிரி மொட்டுக்குன்னு வரும்போது கிராம பிரியான்னு ஒன்று இருக்குது. இங்கே நம்ம அக்ரிகல்ச்சர் வெட்டினரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சரவணம்பட்டியில் ஒன்று இருக்குது. அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டாலும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க, அட்வைஸும் பண்ணுவாங்க. ஆடு
கோழி இந்த ஏரியாவில் வளர்த்துறதுக்கு நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா தே வில் கிவ் யூ ப்ராப்பர் அட்வைஸ். தே ஆர் கிவிங் யூ கோச்சிங் கிளாஸஸ் ஆல்சோ. தட் இஸ் டெய்லி கிடையாது, ஒன்ஸ் இன் அ மந்த் வீக்கெண்ட் இருக்குல்ல, ஹாலிடேஸ், சாட்டர்டே சண்டேஸ், அங்கே வந்து ஒரு டாக்டர், ப்ரொஃபஷனல் டாக்டர்னோட தலைமையிலேயே தே கண்டக்ட் கிளாஸஸ். என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா கோழி வளர்த்துறது, ஆடு வளர்த்துறது, ஆடு எங்கே கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க, எவ்வளோ வளர்த்தணும்னு சொல்லிடுவாங்க. ஒன்று தே வில் கிவ் ஆல் ப்ரிவென்டிவ் அட்வைஸ். அப்படின்னு சும்மா செய்யின்னு சொல்கிறதில்ல, எவ்வளோ செஞ்சால் ஓகே, இதுக்கு மேலே செஞ்சால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காடை ஒன்று வந்திருக்கும். காடை வளர்த்துறது வந்து இப்போ இன் ஹவுஸ் ஆகிடுச்சு. மொட்டை மாடியிலேயே 100லேருந்து 150 காடை வளர்த்தலாம், கறிக்கு விற்கலாம். அது நிறைய லேடிஸ் வந்து உங்களுக்கு அந்த கணவரி பக்கத்தில் சொந்த வீட்டில் வச்சு பார்ட் டைமாக செஞ்சுட்ருக்காங்க. அது வந்து இங்கே ஒன்று ப்ராபிகேட் ஆகும். இந்த சைடு கணபதி, அந்த பக்கம் அந்த இது சொன்னல வெட்டினரி சயின்ஸ் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் அங்கே வந்துருக்கு. சரவணம்பட்டி கார்னரில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா தே கிவ் யூ அட்வைஸ். யார் வளர்த்திட்டு இருக்கிறாங்க அங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் ப்ராக்டிக்கல் அங்கே பார்க்கலாம். அதனால் வந்து டவுனுக்குள்ளே வளர்த்துறதுக்குன்னா யூ கேன் கோ தேர். எங்கே சரவணம்பட்டி வெட்டினரி சயின்ஸ் என்ன அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா தே வில் கைட் யூ எப்படி வளர்த்தலாம். அது அந்த கேஜும் சொல்கிறாங்க, கேஜ் எங்கே கிடைக்குன்னு சொல்கிறாங்க, என்ன ஃபீடு கொடுக்கணும், குஞ்சு வேணாலும் அவங்களே உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அங்கே அப்போ நான் பழகும்போது டாக்டர் சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தார். மைட் பி அவர் உப்பு இருக்கலாம். அவர் வந்து ஹி கிவ்ஸ் குட் அட்வைஸ். என்ன செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவார். அவர் அட்வைஸ் கேட்டு பண்ணுறது நல்லது. ப்ராக்டிக்கலி இட்ஸ் ஓகே. உங்கள் பர்பஸ் என்னன்னு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு எது ஃபிட் ஆகுன்னு அவர் சொல்லுவார். அது எங்கே கிடைக்கும்னு சொல்லுவார். அதுக்கு உண்டான மெடிக்கேஷன்ஸு, ப்ரிவென்ஷன் ரொம்ப முக்கியம். கோழி பொறுத்தவரையிலும் டிசீஸுக்கு கரெக்டாக மருந்து கொடுக்கல கம்ப்ளீட்டாக ஃப்ளாக்கே இறந்துடும். ஆடு மாதிரி இல்லை. ஒரு கோழிக்கு டிசீஸ் வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டோட்டல் எல்லாமே போகும். அதனால் அந்த சீசனுக்கு தகுந்தாப்புல மருந்து கொடுக்கணும். மழை பெஞ்சு கிளைமேட் மாறிச்சுன்னா மருந்து கொடுக்கணும். ரொம்ப வெயில் அடித்தா மருந்து கொடுக்கணும். இத்தனை கொடுத்தா தான் பேக்யார்டுக்கு வேண்டியதில்லை. கமர்ஷியலாக ஒரு டவுனுக்குள்ளே வளர்த்துறீங்கன்னு வைங்க, ஒரு வெளியில் கறி வாங்குறதுக்கு பதிலாக நாங்களே வளர்த்தலானால் அது கேஜ் சிஸ்டம் வந்துடும். ஒரு 7-8 கோழி நீங்கள் வீட்டிலே வளர்த்தலாம். எப்படி ஸ்மெல் வராமல் வீட்டிலே வளர்த்தலாம். எப்படி நாய் வளர்த்துறீங்க அதே மாதிரி கேஜில் கோழி வளர்த்தலாம். அதுக்கு தகுந்த ஃபீடு, மெடிசன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அங்கேயே உள்ளே மொட்டு வைக்கும். ஒரு 4 கோழி ஒரு சாவல் வச்சுட்டிங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிற மொட்டு கிடைக்கும். வேணுங்கிறப்போ அடுத்து கறி போட்டுக்கணும். அது வந்து இப்போ நிறையா வந்துடுச்சு. அந்த பேக்யார்டு சிக்கன் கூட இடம் வேணும். கேஜ் முறை வந்தாச்சு. கேஜி கீழே வந்துட்டு உங்களுக்கு ட்ரே வச்சிடணும். அதில் கொஞ்சம் சாயல் போட்டிங்கன்னா அந்த ஸ்பிட் பண்ணுறதுல அதில் விழுந்துடும். அது தூக்கி அது உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது செடி வச்சுருந்தீங்கன்னா 4 கோழி ஒரு சாவலுக்குன்னா இவ்வளோ இடம் இருந்தால் போதும். நாய் செட் இருக்குல்ல, நாய் வளர்த்துற கூண்டு வச்சுருக்கீங்கல்ல, அந்த கூண்டுக்கே கீழே வலை அடிச்சுட்டு கீழே ட்ரே வச்சுட்டா முடிஞ்சது. கம்ஃபர்டபுளாக வளர்த்தலாம். ஆனால் இப்போ ஒரு 10லேருந்து 20 கோழி வளர்த்துறாங்கன்னு வைங்கன்னா எவ்வளோ அது வாங்குறதுக்கு செலவாகும்? அதுவும் நம்ம 1 மந்த் சிக்ஸ் வாங்குறதா இல்லை உங்களுக்கு ஒரு 1 டே சிக்ஸ் வாங்குறதா? 1 டே சிக்ஸ் வாங்கினா மெடிக்கேஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு 45 டேஸ் வந்து அதுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். அதுக்கு ஒரு 40 வாட்ஸ் பல்பு ஷேடு மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் அதை வளர்க்கணும். அப்போ தான் அது வந்து சர்வைவ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு 45 டேஸ் ஆனதை எடுத்துட்டாங்கன்னா தட்ஸ் கம்ஃபர்டபுள். ஓகே, இட் வில் மேனேஜ் இட் செல்ஃப். மறுக்குறை அந்த 45 டேஸ்க்குள்ளே எல்லாம் வேக்சினேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. வேக்சினேஷன் அதனால் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மோர்டாலிட்டி ரேட்டுப்பாங்க, அது கம்மியாயிரும். குஞ்சில் வாங்கினீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் அத்தனையுமே போயிடும். அது வந்து வெரி ரிஸ்கி. ஆல்சோ நம்மளுக்கு கூட குஞ்சு வளர்ந்துட்டு அண்ணா. இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து 45 டேஸோடது வாங்கலான்ட்டோன்னா, இப்போ 45 டேஸ் வாங்கினது வந்து எத்தனை நாள் கழித்து சேல் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ண்ணா? 45 டேஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் வச்சு. நாட்டுக்கோழி இந்த போண்டா கோழின்னு சொல்லுவாங்கல்ல, ஹைப்ரிட், அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக 45 டேஸ்லேயே வெயிட் ஏறிடும். 30 டேஸ்லேயே நல்லா வந்துடும். 45 to 50 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரோத் வந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மிக்ஸ்டு ப்ரீடு வாங்கினீங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸ் வரைக்கும் கழித்து விற்றுடலாம். அப்போ நம்ம ஒரு 10லேருந்து 20 கோழின்னு வைக்கும் போது நம்ம ஒரு கோழிக்கு நம்ம எவ்வளோக்கு விற்கலாம் 6 மாதம் கழிச்சு? 6 மாதம் கழிச்சா வெயிட்டு தானே, வெயிட்டு தானே. அது உங்களுக்கு நாட்டுக்கோழின்னு வச்சிங்கன்னா 600 ரூபாய்க்கு விற்கும் 1 கிலோ. இன்னைக்கு வரைக்கும் போகுது. இப்போ அதே போயிட்டுருக்கு. இது 300லேருந்து இருக்குது. இது கறிக்கோழின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணா. பிராய்லரு ஹைப்ரிட் அது வந்து உங்களுக்கு அது விலைக்கு போகாது, பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. பட் என்ன ஷார்ட் டேர்ம், அது என்ன ரேட்டு கம்மினா 300 ரூபாய்னு 3 மாதத்தில் வெயிட் வந்துடும். இது 7 மாதம் ஆகுது. இது
நாட்டுக்கோழி ஜென்ரலாக 7-8 மாதம் ஆனால் தான் அந்த வெயிட் கெயின் வரும். அப்போ அந்த 7-8 மாதம் வளர்த்துறதுக்கு 600 ரூபா, 3 மாதத்தில் வளர்த்து வச்சிங்கன்னா 300 ரூபா. கான்செப்ட் இஸ் சேம். என்னன்னா இது டேஸ்ட் வேறையாக இருக்கும், அது டேஸ்ட் சாஃப்டாக இருக்கும். இந்த ஹைப்ரிட் கோழியில் எடுத்த குழந்தைகளுக்கு பிடிக்கும். இதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் சிரமப்படுவாங்க குழந்தைங்க. பெரியவங்களுக்கு ஓகே. பட் என்ன இந்த கோழி வெளியில் வளர்த்துறதுக்கும் வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், வாங்குறது யார் கமர்ஷியலாக வளர்த்துறாங்கல்ல, வளர்த்தும் போது ஒவ்வொன்றுக்கு அவங்க பார்த்துட்டு ப்ரிவென்டிவ் பார்க்க முடியும். ஸோ டோட்டலாக மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு 1000 கோழி வளர்த்துற இடத்துல அவங்க வந்து இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பேர்டையும் பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது நார்மல் ரொட்டீனில் மருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. வியாதி இருக்குதோ இல்லையோ, மழை பெஞ்சு ஒரு மெடிசன், வெயில் அடித்து ஒரு மெடிசன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் அந்த உடம்புக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த கோழி சாப்பிடும்போது அது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிற மாதிரி இப்போ பரவிட்டு இருக்கு. அது என்னென்னா அவங்க கமர்ஷியலாக பண்ணுறவங்க ஒன்றும் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் கேர் எடுக்க முடியாது. இல்லை 1000 கோழிக்கு எப்படி இண்டிவிஜுவல் கேர் எடுக்கும்? அப்படி அது வேண்டான்னு விரும்புகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்படி 10 கோழி 20 கோழி வளர்த்துறாங்க. ஆனால் இப்போ இந்த 10 கோழி 20 கோழிலையும் வளர்த்துறவங்க சில தப்புங்கள்லாம் பண்ணுவாங்கண்ணா. இப்போ ஏதாச்சும் நோய் வந்துடும், ஆனால் அது தெரியாமல் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வளர்த்தும் போது ஏதாச்சும் சின்னதாக தெரியாமல் போய் இறந்தால் நாங்கள் புதைச்சிடுறோம், அவ்வளோதான். அது நேச்சுரலாக நடக்குது. இல்லைண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் 1-2 போயிடும். அது வந்து வி கான்ட் ஐடென்டிஃபை டிசீஸ். சரி. அதனால் திடீர்னு பார்த்து படுத்துட்டு இருக்கோம், எடுத்து புதைச்சிட வேண்டியது உள்ள மண்ணை தோண்டி புதைச்சிடுவோம் நாங்கள். அதுலேருந்து ப்ரிகாஷன் ஏதாச்சும் இருக்குதாண்ணா? ப்ரிகாஷன் வந்து பல விதமான வைரஸ், பல விதமான டிசீஸ் இருக்குங்க. அத்தனையும் சயின்டிஃபிக்கலி நம்ம வந்து ஃபுல் டைம் டாக்டர் வச்சு பண்ண முடியாது. சின்ன கோழி வச்சுருக்கிறவங்க என்னென்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அவங்க என்னங்கிறாங்க, அதுக்கு நேச்சுரல் வந்து பூண்டு இஞ்சி அரைச்சி தண்ணியில் கலந்து வச்சுருவாங்க. இஞ்சி பூண்டு இருக்குல்ல, இதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு தண்ணியில் கலந்து வடித்து தண்ணியில் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கனாலே அது ஒரு ப்ரிவென்டிவ். அது வந்து நேச்சுரல் ரெமெடி, வியாதி வராமல் ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் சீசனுக்கு தகுந்தாப்பில் அது மாதிரி பண்ணலாம். இது வந்து ஏஜ் ஓல்டு மெத்தட். இதெல்லாம் நிறையா அது கிரேஸ் பண்ணுற கோழிகளுக்கு அது வராது. நேச்சுரலாக அந்த செடிகளை சாப்பிட்டோம். அந்த மாதிரி அது மாதிரி நேச்சுரலாக சாப்பிடும்போது கடவுளாக அதுக்கு இயற்கையாக கொடுத்து வச்சுருக்கான். இது எதை சாப்பிட்டு அது நேச்சுரலாக அதே ரெமெடி ஆகிடும். பட் நீங்கள் கேஜுக்குள்ளே வைக்கும்போது யூ ஷுட் டேக் கேர். இப்போ இப்படி கிரேஸ் பண்ணுதில்ல, இது பல விதமான செடிகளை சாப்பிடுது, அதில் நிறையா ஹெர்பல்ஸ் இருக்குது. அப்போ இதை கிரேஸ் பண்ணும்போது இதனோட கறி ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக 10லேருந்து 20 கோழி வச்சா அவ்வளோ பிரச்சனையெல்லாம் வராது இல்லைன்னா? அட்டன் பண்ணிடலாம். ஆனால் அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம வாங்குகிறோன்னா ஆனால் அதோட ப்ராஃபிட் வந்து நம்ம 6 மாதம் கழித்து தான் எடுக்கிறோம். அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம போட்டிருப்போம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப லாங்கு தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 டைம் தானே நம்ம ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 44 கோழி வாங்கினீங்கன்னா 4 மாதம் 30 நாள் ப்ராஃபிட் வரும். அதுக்கு வந்து கணக்கு கரெக்டாக வரும். அது வரைக்கும் ஃபீடு கொடுப்பீங்க, அவ்வளோதானே. வெயிட் கெயின் வந்துடுதுல்ல, வெயிட் கெயின் பண்ணும்போது ப்ராஃபிட் வரும். இப்போ சரி, அப்போ 500 ரூபா கொடுத்து குஞ்சு வாங்குறீங்க, 1500 ரூபாய்க்கு விற்பீங்க, இவ்வளோதான் ஒரு பெருசாக மார்ஜின் வராது. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்டிங் 500, அது 4 மாதம் கழிச்சு அந்த குஞ்சு ஒரு 1500 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அதில் ஃபீடு பாதி போயிடும். உங்களுக்கு ஒரு 10-300 ப்ராஃபிட். என்ன இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கு சொந்தமாக வேணுங்கிற சாப்பிட்டுக்கலாம். ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணும்போது அதில் பெருசாக இருக்காது. அது கமர்ஷியலாக போனீங்கன்னா தான் அந்த ப்ராஃபிட் வரும். இது என்னென்னா கம்ஃபர்டபுள், நம்மளுக்கு வேணுங்கிற நம்ம கண்ணு முன்னால் எந்த வைத்தியம் இல்லாமல் சாப்பிட்லாம். ஒன்று கெமிக்கல்ஸ் இல்லை, மெடிக்கேட்டடாக இல்லாமல் இந்த மாதிரி ஹெர்பலாக வளர்த்தலாம். பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சி ஊற்றி வீடுன்னு வச்சுருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு 5லேருந்து 6 வளர்த்தலாம். கொஞ்சம் வியாபாரம் பண்ணணும்னு நோக்கம் இருக்கிறவங்க ஒரு 20 வரைக்கும் வளர்த்தலாம். 20 வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஸ்மெல் வராது, மெயின்டெனன்ஸ் இஸ் ஈஸி. இன்வெஸ்ட்மெண்ட் என்னமா வரப்போகுது, ஒரு வலை வச்சுட்டு போகிற ஒரு ஷெட், அது நேச்சுரலாக செஞ்சுக்கலாம். அதுபோக உங்களுக்கு ஒரு கோழி வந்து 300 ரூபாய்க்கு கிடைக்கும். நான் சொல்கிறது ஒரு 40 days கோழி வந்து ஒரு 300 rupees கிடைக்கும். 10 வாங்கினீங்கன்னா 3000 ஆகும். அப்புறம் ஃபீடு தான், ஃபீடு வந்து மீறின ஒரு நாளைக்கு அது மீறின ஒரு 100 கிராம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். அது ஃபீட்லேயே உங்களுக்கு பல மெத்தட் இருக்குது. இதே கம்மியாக கிடைக்கிற கிரேட்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா லாபம். அதே இது வாங்கினீங்கன்னா கிலோ வந்து 30 ரூபா வரும். கோழி தீவனம்னு விற்றுட்டு இருக்காங்க, SKM. அது வந்து அதுலேயும் நேச்சுரலாக வருது, மெடிசன்ஸ் இல்லாமல் வருது. சில பேர் மெடிசன் போட்டு தீவனம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் கமர்ஷியல் ஃபார் பிக் ஃப்ளாக். இந்த சாதாரண ஃப்ளாக்குக்குன்னு SKMல நாட்டுக்கோழி தீவனம்னு விற்கிறாங்க. அவங்க எல்லாம் வாங்கி இந்த ரேஷியோ மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கால்சியம், சுண்ணாம்பு கல், மக்காச்சோளம், கம்பு, இதெல்லாம் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. அது வந்து தேசி சிக்கன் ஃபீடுன்னு விற்கிது. அது கொஞ்சம் விலை 33 ரூபா வரும். அப்புறம் சாதாரண சிக்கன் ஃபீடு அவங்ககிட்ட விற்கிது,
பிராய்லர் சிக்கன் ஃபீடுன்னு விற்கிறாங்க. அதை ஏதோ ஒன்று வாங்கிட்டு கிலோ 30 ரூபா வரும். அது வந்து கம்ஃபர்டபுள், நம்ம எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை. சீப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் சுற்றி எது கம்மியாக கிடைக்குது, கிரெயின்ஸ், மக்காச்சோளம், சோளம், கம்பு, ராயல் எங்கே கம்மியாக கிடைக்குதோ சீசனெல்லாம் வாங்கி வச்சு போடலாம். தட் இஸ் தேர் சாய்ஸ். ப்ராஃபிட் பற்றி கிடச்சா தானே? ப்ராஃபிட் வந்து மினிமம் ஒரு அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். பெருசாலாம் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் இட். 10 கோழி 20 கோழியில் என்னென்னா நம்ம சாப்பிட்றது மிச்சம், அதை வச்சு எக்கு வச்சு நம்ம சாப்பிட்றது அது கம்ஃபர்ட். வேணால் 15 ரூபா கொடுத்து மொட்டு வாங்குறதுக்கு சொந்த மொட்டு சாப்பிடல. 15 ரூபா நாட்டுக்கோழி மட்டும் 5 ரூபாய்க்கு விற்கும். போண்டா கோழி மட்டும் 2,000 ரூபாய் 3 ரூபாய்னு நினைக்கிறேன். இப்போ 5 ரூபா கொடுத்து ஒருத்தர் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு பதில் கோழி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆவரேஜ் ஒரு 5 கோழி வச்சுருந்தாங்கன்னா ஆவரேஜ் வீட்டில் மனசார நம்ம சொந்த மட்டும் சாப்பிடணும். ஓகே, தட் இஸ் கம்ஃபர்ட். இப்போ கண்டிப்பாக யாராச்சும் பார்த்தவங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா. பண்ணுவாங்க. த திங் இஸ் அவங்க உடனடியாக போக வேண்டிய இடம் வந்துட்டு சரவணம்பட்டியில் வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படின்னு அது நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சென்டர். இப்போ மித்தவங்கன்னா அவங்க இடத்துல ஒரு வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கே அவ்வளோ கோச்சிங் இருக்காது. அவங்க வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். அது ஆக்சுவலாக தே கிவ் யூ ஃபீட் அண்ட் ஃபீட்பேக். இங்கே எல்லா பக்கம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எல்லாம் டாக்டர்ஸ் இருப்பாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கிளாஸே எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் மீட் வைப்பாங்க, நிறையா அதை விரும்புகிறவங்களை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் அதுக்கு ஃபண்டு கொடுக்கும், அதுக்குன்னு ஒரு டாக்டர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து தே வில் கைடு யூ கரெக்ட்லி. நம்ம வந்து சப்போஸ் ஒரு தொழில் செய்கிறத விட எப்படி செய்யலான்னு செஞ்சு செய்கிறது வேறு தானே. அது இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரவணம்பட்டி ஒன்றும் பெரிய தூரம் கிடையாது. அங்கே போனால் அங்கே வெட்டினரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த 4 மூளை இருக்குல்ல, சரவணம்பட்டி 2 நீங்கள் இங்கே போவோம். இங்கே ஏர்போர்ட் போகிற ரோடு இருக்குல்ல, அந்த கார்னரில் இருக்குது. சரவணம்பட்டி போயிட்டு ஏர்போர்ட் திரும்புறீங்களா, அந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். அங்கே போனால் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபீட் எது வாங்கலாம், என்ன கொடுக்கலாம், என்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அங்கே ஒரு நல்ல குரூப் இருக்காங்க டாக்டர்ஸ். அவங்க ப்ரொஃபஷனே வந்து டு ஹெல்ப் ஃபார்மர்ஸ் அண்ட் இந்த மாதிரி கோழி வளர்த்துறாங்கல்ல, பெட் அனிமல்ஸ் வளர்த்துறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்க ஹெல்ப் நீங்கள் என்றைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் அங்கே போயிருந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவங்க கரெக்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, பை, ஆல் தி பெஸ்ட்.